ஹலோ விவர்ஸ் அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம தலை டோனியோட சிஎஸ்கே டீம் ஆக்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எப்போதும் ஆக்ஷனில் சுமாரான பிளேயர்ஸை எடுத்து அவங்க டீமில் விளையாட வச்சு க்ரூம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் வழக்கத்துக்கு மாறாக சூப்பரான பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, யாருமே எதிர்பார்க்காத ப்ரைஸில் டேரி மிச்சலுக்கு பிட் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் நாம் எடுத்துட்டோன்னு நினைக்கும் போது இல்லை அவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தட்டி தூக்குனாங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட்டு, இந்த ஆக்ஷன்லேயே அதிக விலைக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ரச்சின் ரவீந்திராவை வெறும் 1.8 crore வாங்கினாங்க. இது ஒரு ஸ்டீல் பைங்க. அப்படியே எல்லாரும் ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னடா இவர் இந்த ப்ரைஸுக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீமும் எதிர்பார்க்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே இங்கே ஸ்டன்னில் தான் இருந்தாங்க. சும்மா அரங்கமே அதிர்ந்துச்சிங்க இவர் எடுக்கும்போது. எல்லாருமே ஷாக்கில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஷர்துல் தாக்கூர் திரும்ப சிஎஸ்கேக்கு தான் வரப்போகிறாருன்னு தெரியும். அதே போல் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் 4 crore அவர் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷார்க்காக தான் எடுப்பான்னு நினைக்கும் போது இல்லை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சமீர் ரிஸ்விங்கிற ஒரு பிளேயரை 8.4 crore வாங்கினாங்க. என்னடா இன்னும் பவுலர்ஸையே வாங்கலான்னு நினைக்கும் போது முஸ்டபிசர் ரஹ்மான 2 crore வாங்கினாங்க. கடைசியாக அவினாஷ் ராவ் ரரலிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை 20 லட்சத்துக்கு பேஸில் வாங்கினாங்க. சரி வாங்க, இவங்களாம் ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டேரி மிச்சல் எதுக்கு வாங்கினாங்க? டேரி மிச்சல் எதுக்கு இவங்க தேவைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பிச்சில் இங்கே ஸ்பின் ஆடுறதுக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். டேரி மிச்சல் சூப்பராக ஸ்பின் ஆடுவார். ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, டவுன் த கிரவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஷாட்ஸும் ஆடுவார். இப்போ நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் 2 செஞ்சுரி அடித்தாருங்க. 2மே இந்தியாவுக்கு எதிராக தான் அடித்தார். தேவைப்பட்டால் 2 ஓவர் பவுலிங்கும் போடுவார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. நெக்ஸ்ட்டு, ரச்சின் ரவீந்திரா எடுத்ததுக்கு காரணம் இவர் ஒரு யங்ஸ்டர் அண்டு இவர் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். கடைசியாக நடந்துட்டு வந்த வேர்ல்டு கப்பில் சூப்பராக ப்ளே பண்ணார். பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, சேம் டைம் பவுலிங்கும் சூப்பராக பண்ணார். கான்வே சரியாக ப்ளே பண்ணாதப்போ அவருக்கு பதிலாக இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டு ஓப்பனிங்கில் ஆட விட்டாங்கன்னா ஒரு ஃபயர் பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்க. இவர் ஒரு ஃபியூச்சர் பிளேயர். அடுத்தது, யூபியை சேர்ந்த சமீர் ரிஸ்வி. யார் இவர்? இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். இவர் யூபிக்காக பல மேட்சஸ் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குங்க, 180, 200 வச்சுருக்காருங்க T20. இதோட ஒரு ஃபினிஷிங் பேட்ஸ்மேனுக்கு என்ன வேணும்? நீங்கள் சொல்லலாம், இவர் டொமஸ்டிக் தான் நல்லா ஆடி இருக்காரு, இன்டர்நேஷனல் ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தோனியோட கேப்டன்சியில் எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க. தோனிக்கு தெரியும் இவர் எப்படி குரூம் பண்ணணும், எப்படி அந்த ரோலுக்கு இவர் ஃபிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஃபயர் பவர் வேணும்னு சொல்லி தான் அவர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபிஸ்ன்னு சொல்லப்படுற முஸ்டபிசர் ரஹ்மான ஒரு 2 crore எடுத்தாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் சென்னை பிச்சில் எடுபடாதுங்க. இந்த தந்திரமாக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுலிங் தான் சென்னை பிச்சில் எடுபடும். இந்த ஸ்லோவர் பால், கட்டுறது அண்டு நக்கிள் பால் போடுறது தான் இங்கே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுதான் இவரும் போடுவார். ஸோ தோனி சொல்லியிருப்பார், இவர் எனக்கு எடுங்க, எனக்கு தேவைப்படுவார்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இவரை பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக டோனிக்கு ஒரு பேக்கப்பாக ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்தாங்க. அவினாஷ் ராவ்ங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷனில் எல்லா டீமையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே தாங்க பெட்டர் ஆக்ஷனில் செயல்பட்டுருக்காங்க. ஒரு தோனியோட பிளானு ப்ளஸ் காசி விஸ்வநாதன் இம்ப்ளிமெண்டேஷனு சூப்பராக இருந்துச்சுங்க. தலை டோனி பார்த்தீங்கன்னா சுமாரான பிளேயர்ஸை வச்சே சம்பவம் பண்ணுவார். இந்த டைம் சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டைம் வேறு லெவல் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வருஷம் ஆக்ஷனில் செயல்பட்டதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 மார்க் கொடுக்கலாங்க. அந்தளவு தரமாக எடுத்திருக்காங்க. இது தலை தோனியோட கடைசி ஐபிஎல் கூட இருக்கலாம். ஸோ அவர் கரெக்டாக எடுக்கணும்னு நினச்சி சூப்பராக எடுத்திருக்காரு. இதே போல் நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஆர்சிபியை பற்றி அவங்களோட அனலைஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலான்னா கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். தேங்க்யூ.